ஓகேவா? ஆல்ரெடியா சூப்பரா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. நீ அப்போ ஃப்ரெண்டுக்கு பண்ணிக்கிறவா? ஹாப்பி பர்த்டே சொல்லலாம். அதுதான் உலகம் கொண்டாந்து கொடுத்துட்டு போச்சு. பூங்கா வந்து வெட்டி வந்து நம்ம உயிர் வாங்கிட்டு அம்மா தோல் வராது. நீங்கள் தான் உச்சிக்கணும். ஏன்னா மீன் கடமை உயிரோதுனால தோல் வந்து வாய்ப்பே கிடையாது. சரியா? நான் கவரில் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கேன். நீ சேர்த்து முடியா வீடியோ பண்ணுறீங்களா? வீடியோ சும்மா வந்து வீடியோ பண்ணுறீங்களா? ஆனால் உயிரோடு இருக்குது. உயிரோடு இருக்குதா? சும்மா என்ன பண்ணுறீங்க? உயிரோடு அந்த உயிரோடு இல்லையா? இப்போ பிடிச்சி வந்த மீன் கூட ரொம்ப போட்டிருக்கான். வெட்டுண்ணா என்ன பண்ணுறது? அதனால தான் தோல் வரல. ₹700 வாங்கலாம். இப்போ விற்க மாட்டாங்க மீனாக இதை விற்க மாட்டாங்கடா. தோல் வந்து வருது அவ்வளோ விற்க மாட்டாங்க. அது எப்பயாவது ஒரு நாள் வரதுனால போட்டு போகிறாங்க ஆளுங்க. அவங்க தான் கொண்டு போவாங்க. கடமை நல்லா இருக்கான். விசில் விடணும், அவிக்கணும். ஆமாம் ஆயிலே விடலாம், மூக்கல்ல விடலாம், வேற எங்கேயும் விடலாம். கடமை விடுவான். ஓகே நீங்கள் உள்ள வந்துருங்க. எழுத்து சக்கப்பா அப்போதான் பாருமா அழும்போது அவ்வளோதான் வந்துடும். இதுக்கு மேலே சின்ன போட்டு வச்சுக்க. வேக வைக்கும் போது சுருங்கிடும். கடலை எப்படி சொல்லுங்க எல்லாம் அந்த மாதிரி சுருங்கிடும். இது நீங்கள் செஞ்சிருக்க முடியாது. இப்போதான் பசங்க செய்கிறீங்க. தெரியுங்க டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணலாம். எப்படிங்க நல்லா காட்சி எப்படிங்க அந்த போனாங்கண்ணா நான் எதுவுமே வராது. ஒன்றும் வராது. வரும்போது நல்ல எண்ணத்தோட கிளம்பி வா. இல்லையா? எப்பயுமே சரி. நீ தொழில் வந்து எப்போ வரும் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ வந்துடும் அது அப்படி சொல்ல முடியாது. எப்போ போட்டால் ஓ இல்லை வந்து ஓ வராதுன்னு மட்டும் நினச்சிங்கன்னா வராது. நான் காலையில் எதுவுமே வராது. நான் வரேன் வெள்ளிக்கிழமை. ஐயோ வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒன்றும் வராது வந்தோம்னா ஒன்றுமே இருக்காது. கடைக்கு போனால் நமக்கு உண்டு. எது வேணாலும் நமக்கு உண்டு வந்துடும். அப்படி நம்பிக்கை வா. தொழில் வண்டினா ஒன்றும் இல்லாமல் திரும்பி போக மாட்டேன். 2 வீடியோவாக கிடைக்க நாளைக்கு வரும்போது ரோட்டில் 1000 கிடைக்கலாம்னு சொன்னாங்க. இல்லையாப்பா 15 ரூபா அவனுக்கே இல்லை. ஒரு 50 ரூபா தூக்கி இருந்தாங்க. எழுத்து கிடையாது. அப்படி தூக்கி என்ன ஆகுது? தூக்கி கிடையாது. அது நான் அது தூக்கி எடுக்கணும். நான் இதை தூக்கி எடுத்தேன். அதான் ஒரு அவங்க என்ன கேட்டு மாசம் எப்படியும் ஒரு 5-6 வீடு பங்கு வச்சு மாட்டீங்களா? ஆளுக்கு 200 கணக்கு பண்ணி வச்சுருங்க. வேலை கிடைச்சதுங்க. கெளுத்தி காலையில் கொடுத்து போன கெளுத்தி விட்டாமல் வீட்டுக்கு பீஸ் ஓ புரியல.
கேட்குது சொல்லு. ஏய் புரியுது. எங்கண்ணா முடியலண்ணா? ஊர்லேயே நம்ம பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. ஆமாம் அண்ணா, வண்டி எங்கடா நின்றுங்க? ஆமாம் அங்கே தான் மீன் வெட்டி. எங்கே வெட்டி இந்த மீன்? செட்டு சாத்தி உள்ளே வெட்டிங்கிறான். எந்த செட்டு? மணியானல மணியான செட்டு மணியான மாமனார் மணியான மாமனார். ஒரு 500 கிலோ வெட்டணும். வரலாவா? பரவாயில்ல. தலை விற்கிறாங்க இன்னும். என்னாச்சு இது எப்படி வேறு யாருக்கே தலை விற்கா? மீன் அப்படி போடு. தலை யாருக்கும் வராது. போய் விற்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, வந்துடும். சரி அங்கே என்னாச்சு? என்ன போயிச்சா? அப்படியே அதுவும் சொல்லல. இங்கேருந்து எடுத்து அங்கேருந்து ஜனவரி தெரியுங்களான்னு கேட்டேன். இப்போ அங்கே வெட்டினது சென்னை எங்கன்னு கேட்டேன். ஓ முதல்ல போய் சென்னை சொல்லுவியா? நீ எது போய் சென்னையா? சென்னையா? அப்படியா? சென்னை எத்தனை வந்துடும் முதல்ல போய் அங்கே நீ அங்கே வைக்காத. சென்னை தான் மீன். தலை கூட அப்படியே பார்த்துக்கலாம். அப்படிங்க தலை கூட அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்னை வந்துடும் போ. சென்னை ஓடுறேன் போ. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஆளுங்க வருவாங்க. ஐயோ ஒன்றுமா இருக்காது. எங்க ஆளுங்களே கொடுத்து கொடுக்க முடியல. வருவீங்களா? அவர் காலி ஆயிடுச்சு எல்லாமே. இந்த பல்ல வச்சுதான் அதுக்கு எவ்வளவு பெரிய பொருள் சாப்பிடுது. அவர் வாங்கி வந்து ஆள் இல்லை. அவர் வாங்க அனுப்பின ஆள் இல்லை.